ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகப்பெரிய போர் தளபதி, போர் வீரர், இஸ்லாமிய சமுதாயத்திலே மிகவும் தியாகம் மிக்கவர். மரணப்படுக்கையில் வலகதில் தலத்துல் மௌத ஃபீ மபானிஹி, நான் மரணம் வரக்கூடிய இடங்களிலே தேடினேன். மரணத்தை எங்க தேடினேன்? மரணத்துக்குரிய இடங்களில் தேடினேன், போர்க்களங்களில் தேடினேன். ஆனால் எனக்கு மரணம் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அல்லாஹு தஆலா என்னை இங்கே, அதாவது விரிப்பிலே மரணிக்க செய்கிறான் என்று சொல்லி கவலைப்பட்டவர். இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தவர். இவர் தவறு செய்வதும், அன்றைக்கு அந்த இராணுவத்திலே இணைந்த ஒரு போர் வீரர் தவறு செய்வதும் ஒன்றா? இரண்டும் ஒன்றல்ல. இவருடைய தவறு அணுகப்பட வேண்டிய முறையும் இவர்களுடைய தவறு அணுகப்பட வேண்டிய முறையும் வேறு. பிழைதான். ஆனால் எப்படி அணுகப்பட வேண்டும்? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்திலே ஒரு போர் வீரர் யுத்தகலத்திலே, இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் இருந்த யுத்தகலத்திலே வைத்து ஒரு தனி நபரை, அதாவது ஒரு தனி போர் வீரர் எதிர்த்து கொண்டு போய் அவரை, அதாவது தோல்வியடைய செய்தால் அவரிடத்திலே கிடைக்கின்ற அத்தனை சொத்துக்களும் கனிமத்தும் யாருக்கு சொந்தம் என்றால் அந்த தனி நபருக்கு மாத்திரம்தான் என்ன சொந்தம். ஏன்னா அவர் தனியாக போராடினார், ஒரு தனி நபரோடு தனியாக போர்க்களத்திலே போராடினால் அவருக்கு தான் சொந்தம். அவர் எடுத்துட்டு வந்து சொல்றாரு, நான் இந்த எதிரியை தனியாக இந்த யுத்தகலத்திலே சந்திச்சு இதெல்லாம் எனக்கு என்ன செஞ்சது, கிடைத்தது என்றார். அதை பார்த்தா மிச்சமா இருக்குது, பொருளாதாரம் அதிகம், வாழ்கள் அது இது கேடமெல்லாம் நிறைய அதிகமாக இருக்குது. அப்போ ஹாலித் பின் வலீத் சொல்றாரு, அதை முழுசா கொடுக்கல, முழுதாக அவருக்கு கொடுக்காமல் கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்காரு. ஆனா சட்டப்படி பிழை. தனியாக போராடியவருக்கு முழுசாக கனிமத் என்ன செய்யணும், அவருக்கே கிடைக்க வேண்டும். உடனே நான் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுவேன் என்று இன்னொருவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. அப்ப இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களம் முடிந்த பின்னால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ்களுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஹாலித் பின் வலீதை அழைக்கிறார். ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இஸ்தக்தர்துஹு, அதிகமாக நான் கருதினேன், இது நிறைய இருக்குது, அதனால கொஞ்சத்தை கொடுத்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா அத்திஹி, முழுசா என்ன செஞ்சிருக்காரு, இதை கொடுத்து விடுங்கள். ஏன்னா அதான் சட்டம், தனியே போராடியவருக்கு அதான் சட்டம், அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்டார். தீர்ப்பு வழங்கி வெளியே போனவுடன் ஹாலித் பின் வலீதுடைய சட்டையை பிடிக்கிறார். யாரு? ரசூலுல்லாஹ் எவருக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கினாரோ அவர் போய் சொல்றாரு, பழி தீர்த்துட்டனா, நீங்க செஞ்ச வேலைக்குரிய பதில் இப்ப கிடைச்சிட்டா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். போதுமா? எங்களுடைய வார்த்தை சொன்ன என்னது, இப்ப போதுமா, கிடைச்சுதான்னு கேட்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவிகளுக்கு வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீதை அழைத்து சொன்னார், லா துஹ்திஹி, கொடுக்க வேண்டாம் என்றார். இது என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். விட்டு சொன்னமா மசலுக்கும், உங்களுக்கும் உங்கள் உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ரஜுலின், ஒரு மனிதர் ஒட்டகங்களை எல்லாம் மேய்த்து அதை அப்படியே கொண்டு ஒரு நீர் புகட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த நீர் புகட்டக்கூடிய இடத்திற்கு அந்த ஒட்டகங்களை எல்லாம் நீர் குடிக்க வைக்கிறார். நீர் தெளிந்த அந்த நீர், ஒட்டகங்கள் நீர் குடித்த பின்னால் அந்த இடத்திலே கலங்கி போகிறது, குடிச்ச பின்னால கலங்கி போகிறது. இப்ப அந்த நீரில் தான் யார் குடிக்க வேண்டியது? அந்த மேய்த்து வந்தவர் குடிக்க வேண்டியிருக்கிறது. இது போன்றுதான் உங்களது உதாரணம். தெளிந்த நீரெல்லாம் ஒட்டகங்களுக்கு, கலங்கிய நீரெல்லாம் உங்கள் தலைவர்களுக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்கே மிகவும் கண்டித்து பதில் சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி உருவாக்கி அதை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிற நேரத்திலே ஒரு களங்கம் அவருக்கு ஏற்பட்டுவிடும், ஒரு பிழை ஏற்பட்டுவிடும், ஒரு தவறு செய்து விடுவார். ஆனால் அவரது அந்த வரலாறு, அவர் கடந்து வந்த வாழ்க்கை, ஒரு தந்தையாக, ஒரு அண்ணனாக, ஒரு அக்காவாக, ஒரு சமூக தலைவராக, ஒரு பள்ளி தலைவராக, ஒரு ஊர் தியாகியாக உருவாகின ஒரு மனிதர் வாழ்க்கையிலே விடுகின்ற ஒரு தவறு அவருடைய டோட்டல் வாழ்க்கையையும் நீங்கள் களங்கப்படுத்துகின்ற இடத்துக்கு போவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. ஒரு தந்தை ஒரு தவறாக முடிவெடுக்கிறார், தந்தை செய்தாலும் தவறுதான் என்கின்ற அமைப்பில் அதை அணுக வேண்டும். என்ற தந்தை பல சரியான முடிவுகள் எடுத்ததனால் நான் இங்கே இருக்கிறேன். அதனால் ஒரு சகோதரர், ஒரு அண்ணன் ஒரு தவறான ஒரு இடத்திலே வைத்து ஒரு தம்பிக்கு என்ன செய்யறாரு, கோபமாக அடிச்சிடுறாரு, கண்ணம் சிவக்கின்ற அளவுக்கு அடித்து விடுகிறார். அவருடைய வயது 42, இவருடைய வயது 50. ஆனா அவர் அசையாம நிற்கிறார்.
திருப்பி எந்த பதிலும் என்ன செய்யல, சொல்லல. அவர் அடிச்சது தவறாக கேட்கப்பட்ட பொழுது என்ன சொன்னார்? அடிச்சது எனது அண்ணன், அடிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது, தவறாக அடிச்சிட்டார். தவறாக என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு. இடம் பிழையே தவிர உரிமை உள்ளவர் எனக்கு அடிச்சாரா இல்லையா? உரிமை உள்ளவர் தான் செஞ்சாரு. தவறாக புரிந்து என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அண்ணனாக இருந்தாலும் தவறாக அடித்தால் தவறு தவறுதான் என்ற அணுகுமுறையும் இந்த அணுகுமுறையும் மிகப்பெரிய வித்தியாசம். அன்புள்ள சகோதரர்களே, பல உறவுகள் பிளந்து, அதாவது அடிபட்டு போவதற்கு, கலங்கி போவதற்கு இந்த அணுகுமுறை தான் காரணம். அந்த நேரத்தில் அந்த தலைவர் படுற வேதனை, அல்லது அந்த தந்தை படுகின்ற வேதனை, அல்லது அந்த அண்ணன் படுகின்ற வேதனை, அல்லது அந்த அக்கா படுகின்ற வேதனை என்ன தெரியுமா? 20 வருஷம் உங்களோடு பட்ட கஷ்டங்கள், 20 வருடம் உங்களுக்காக இழந்த இழப்புகள், 20 வருடம் உங்களுக்காக சுமந்த சுமைகள், அவைகள் தான் அவன் எண்ணங்களுக்கு. என்ற ஒரு தவறு அவனுக்கு மன்னிக்க முடியாம போயிட்டேன், இந்த தவறு அவனுக்கு பொறுக்க முடியாமல் போய்விட்டது என்ற வேதனை தான் அவங்களுக்கு என்ன செய்கிறது? அதிகமாக ஏற்படுகிறது. ஒரு சிறந்த சரபுகள்ல ஒரு மனிதர், அவருடைய வீட்டுக்கு வசதியான மனிதர், அதாவது வசதியான காலத்தில் நிறைய விருந்தினர்கள், குடும்பத்தினர்கள் வருகிறார்கள். அப்படி வந்தவர்கள் இவர் வறுமை நிலையை அடைந்த பொழுது வரவில்லை, இவரை அவருடைய வீட்டுக்கு விருந்தினர்களாக வரவில்லை. அந்த நேரத்தில் அவரோட மனைவி கேட்கிறார், என்ன உங்களோட குடும்பம் வசதியான நேரத்தில் வாராங்க, வசதி இல்லாத நேரத்தில் நீங்க வறுமை அளிக்கிற டைம்ல காணலையே என்று சொல்ற உண்மையிலே நியாயமான கேள்வி. அவர் பதில் சொல்கிறார், அவர்கள் தான் என் குடும்பத்திலே சிறந்த உறவுகள், எனக்கு வசதியாக இருக்கின்ற பொழுது என்னிடத்திலே வந்தார்கள், சிரமமான நேரத்தில் என்னை கஷ்டப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டும் ஒரே விஷயம்தான். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட பண்பாளர்கள் என்பதை காட்டுகின்ற இடம் இது, நீங்கள் எப்படி அதை அணுக வேண்டும் என்பதை காட்டுகின்ற இடம் இது. அன்புள்ள சகோதரர்களே, பல உறவுகளுடைய பிளவுகளை நீங்கள் மீட்டி பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல எதை பேசி இருக்கிறீர்கள் என்பதை மீட்டி பாருங்கள். அந்த இடத்திலே சரி தவறு என்று பேச போய் வந்த பிழைகள், அவர்களுடைய ஒரு தாய் அதிகமாக வேதனைப்படுவதும் அதிகமாக கவலைப்படுவதும் நீங்க அவங்களை பிழை என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் அவரை தவறு என்று சொல்கின்ற பொழுது. ஏன் தெரியுமா? அது தவறு இல்லை என்று அவன் நினைக்கல, அது பிழை இல்லை என்று நினைக்கல, நீ எனக்கு தவறு பிழை சொல்லுகின்ற இடத்துக்கு வந்துட்டாயே என்ற வேதனை தான். அவர்களுக்கு அது தவறு என்று தெரியும், அது அவர்களுக்கு பிழை என்று தெரியும். உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன என்று சொன்னால், உனக்கு ஒரு தவறு விடுவதற்கு எனக்கு உரிமை இல்லையா? உண்ட விஷயத்துல உரிமையாக நான் முடிவெடுத்த ஒரு பிழை விடுவதற்கு உரிமை இல்லையா என்பதுதான். பல உறவுகள் சிதைந்து போவதற்குரிய மிக பிரதானமான காரணம் இது. ஆட்சியாளர்கள் தொடக்கம் அவரவர்களுடைய இடத்திலிருந்து தவறுகள் பெரிதாக இருக்கும். உங்களுடைய கஷ்டத்திற்கேற்ப உங்களது சுமைகள் என்ன செய்யும்? பெரிதாக இருக்கும். உங்களது சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள் கேட்ப நீங்கள் சுமந்த சுமைகளுக்கு ஏற்ப உங்களோட தவறுகள் என்ன செய்யும்? பெரிதாக இருக்கும். இந்த மாதிரி நேரங்களிலே அன்புள்ள சகோதரர்களே, எப்படி அணுக வேண்டும் என்றால், மிகவும் கஷ்டப்பட்டவர், எனக்கு உரிமை உள்ளவர் என்ற விஷயத்தை 4 தவறு விட்டுட்டார், என்ற விஷயத்துல பிழையா முடிவெடுத்துட்டார், என்ற விஷயத்துல தவறான முறையில் அணுகிவிட்டார். இதைத்தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி எமக்கு என்ன செய்கிறது? மிக பிரதானமாக சொல்லக்கூடிய செய்தி. நீங்கள் எப்பொழுதுமே அந்த உதாரணத்தை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டகங்களை மேய்த்து வந்து அந்த நீரை குடிக்க விட்ட பின்னால் களங்கங்கள் அவருக்கும், அவர் அந்த மேய்த்து வந்தார் அந்த நாள் முழுதான சுமைகள், அதனால கிடைத்த சுகங்கள் உங்களுக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதை மாற்றி அமைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் ஆபத்துகளுக்கு ஏற்ப இஸ்லாம் என்ன செய்யும் தெரியுமா? உரிமைகளையும் பங்கிடும். ஆபத்துகளுக்கு ஏற்ப உரிமைகளை பங்கிடும். ஒரு வீட்டிலே மூத்த அண்ணனாக இருக்கக்கூடிய ஒருவருக்குள்ள சுகங்களை போல் சுமைகள் அதிகம். ஒரு வீட்டிலே கடைசி பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பெரும்பாலும் சுகங்களை போல சுமைகள் அதிகம். சுகங்களை போல் சுமைகளும் அதிகம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏற்பத்தான் நிறைவு. சில விஷயங்கள் இந்த சமுதாயம் புரிந்து கொள்வதற்கு டைம் எடுக்குது. சில நேரங்களிலே சொத்து பிரிப்பு சம்பந்தமாக இதெல்லாம் இந்த அந்தஸ்தை வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அதை வைத்துத்தான் சரி பிழைகள் அணுகப்பட வேண்டும். பிழை பிழைதான், சரி சரிதான். ஆனால் சில நபர்களுக்கு ஏற்ப உரிமைகள் என்ன செய்யும்? வித்தியாசப்படும். இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிறோம், ஆனா நாங்க எல்லாருக்கும் அப்ளை பண்றது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, சொத்து பிரிவுகிற நேரத்தில் சிலர் சொல்வார்கள், ஒரு மகள் ஒரு மனைவி இருக்கிற நேரத்தில் ஒரு தாய் இருக்கிறார், சொத்தை பிரிச்சா எப்படி பிரிக்கணும்? தாய்க்கு 6இல் 1 போக போகிறது, மனைவிக்கு 8இல் 1 போக போகிறது, பிள்ளைக்கு அரைவாசி போக போகிறது. பேலன்ஸ் ஆகிறது அந்த மௌத்தாயின நபருடைய சகோதரிக்கு போகும் அல்லது சகோதரனுக்கு போகும்.
அல்லது சகோதரன் சகோதரன் 2 பேருக்கு என்ன செய்யும் போகும். என்ன கேள்வி வருது? 25 வருஷமா இவரோட நாங்க இருக்கிறோம், 25 வருஷமா அவரோட நம்ம கஷ்டப்படுறோம், 30 வருஷமா இருக்கிறோம். சொத்து எண்ணத்துக்கு தங்கச்சிக்கு போகணும், சொத்து எண்ணத்துக்கு சகோதரனுக்கு போகணும்னு கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, உறவுடைய அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுகிறான் என்றால் கஷ்டங்களுக்கேற்ப சுகங்களை அல்லாஹ் பங்கிடுவான். நீங்க 25க்கு பிறகு அவர்களோட கஷ்டப்பட்டவர்கள், நீங்கள் 25 வயசுக்கு பின்னால் அவரோடு கஷ்டப்பட்டவர்கள், 25 வருடமாக கஷ்டப்பட்டவர்கள் தான் சகோதர சகோதரி. ஆரம்ப 25 பின்னால் ஒரு 25 பிரிச்சுக்கங்க. ஆரம்ப 30 பின்னால 30 பிரிங்க. ஆரம்ப 30 வாழ்ந்தவர்கள் யார்? சகோதரர்களும் சகோதரிகளும். சிரமப்பட்டவர்கள் யார்? சகோதரர்களும் சகோதரிகளும். நீங்க முடிக்கிற நேரம் அவர் சம்பாதிப்பதற்கான ஆரம்ப நேரம். அவர்கள் வாழ்ந்த நேரம் இவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா, முன்னேறுவாரா முன்னேற மாட்டாரா, குடும்பத்துக்கு செலவழிப்பானா செலவழிக்க மாட்டானா என்ற நேரம். அவர் இருந்த நேரம் உணவு பரிமாற நேரத்தில் அரைவாசி அவருக்கு கொடுக்கணும் அல்லது நாளில் ஒன்று அவருக்கு கொடுக்கணும். தங்களது உணவுகளை பங்கு வைத்த நேரம். அல்லாஹ் சொத்தையும் அப்படி பங்கு வைக்கிறார். எல்லோருக்கும் எப்பொழுதுமே கடைசி தான் ஞாபகம் இருக்கிறது. எல்லோருக்கும் எப்பொழுதுமே ஒருவருக்கு 10,000 மாதம் கொடுத்து வருகிறீர்கள், கடைசி 3 மாதம் கொடுக்கலன்னா எது ஞாபகம் இருக்கும்? அந்த 3 மாதம் தான் என்ன செய்யும் ஞாபகம் இருக்கும். முந்தி தந்தாரு இப்ப தாராளம் இல்ல என்னமோ தெரியாது என்று இறுதி பகுதி தான் ஞாபகம் இருக்கும். இந்த எங்கள் அடியார்களில் நன்றியுடையவர்கள் குறைவு. ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் அப்படி இருக்காது. சிரமங்களை அல்லாஹ் தஆலா பகிர்ந்து விடுகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிரமங்களுக்கு ஏற்பத்தான் ஒரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுகங்களை பங்கிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு வழக்கு வருகிறது. இதை நீங்க மிக அடிப்படைகளாக புரிந்து கொண்டாலே பல உறவுகளுக்கு நீங்கள் தலை சாய்ப்பீர்கள், மௌனமாக இருப்பீர்கள், அவமானப்படுகிற நேரத்திலும் அமைதியாக இருப்பீர்கள். காரணம், அவர் தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சில பொழுதுகளில் தன்னை 30 வருஷமாக கவனித்த கணவனாக இருக்கலாம், சில பொழுதுகளில் தன்னை 30 வருடமாக பராமரித்த மனைவியாக இருக்கலாம். அதற்காக நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தால் நீங்கள் மனிதர்களிலே புனிதர்கள், உயர்ந்தவர்கள், பண்பாடு உத்தமர்கள் அர்த்தம். அதற்கு காரணம் உங்களுடைய சிரமங்களை நீங்க என்ன செய்றீங்க உள்ள பொறுத்துக் கொள்கிறீர்கள். எனக்காக கஷ்டப்பட்டவர் ஒரு நாள் ஒரு வார்த்தை விடுவதில் தவறு என்ன இல்லை, எனக்கு எதிராக நடந்து கொள்வதில் தவறு இல்லை. நிச்சயமாக என்ற உறவுக்கு நம்பிக்கையானவர் என்கின்ற இடம். பல உறவுகள் இதனால் தான் என்ன செய்கின்றன வீணாகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இடத்துல ஒரு வழக்கு வருகிறது. சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயல், அதுக்கு பக்கத்திலே ஒரு நீர் அதாவது நீர்நிலை. அந்த அவருடைய வயலை தாண்டி ஒரு அன்சாரியுடைய வயல். இந்த சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த நீர்நிலையுடைய தண்ணீரை தந்த வயலுக்கு எல்லாம் முழுசாக நிரப்பி விட்டு என்ன செய்வார், அங்க திறந்து விடுவார் அடுத்த வயலுக்கு. ஆனா நீர்நிலை பொதுவானது, நீர்நிலை பொதுவானது, எல்லாருக்கும் முடியாது. முழுசா திறந்து விட்டா என்ன செய்யலாம், அதுக்கும் போகும் இதுக்கும் என்ன செய்யும் இருக்கும். இந்த வழக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபைர் இப்னு அவ்வாமை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்த உடனே நீங்க என்ன செஞ்சிருங்க, அன்சாரி தோழருக்கு திறந்து விட்டு விடுங்கள், முழுசா நிரப்பும் வரைக்கும் பார்த்துட்டீங்க அமைப்புல சொல்றாங்க. அன்சாரி தோழருக்கு இது ஒரு அநியாயமான தீர்ப்பு மாதிரி வழங்குது. அந்த அன்சாரி தோழர் எல்லா அன்சாரிகளும் நினைச்சிடக்கூடாது, ஒரு சாதாரண ஒரு அன்சாரி தோழராக இருக்கலாம். இது அநியாயமான தீர்ப்பு மாதிரி வழங்கு. ஏன், நீர்நிலை பொதுவானது, கடல் பொதுவானது, ஆறு பொதுவானது, அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆறு பொதுவானது, கடல் பொதுவானது, கடலோரத்தில் உள்ளவனுக்கு உரிமை தான், எனக்குள்ள உரிமைன்னு தான் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறார் அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹ் பார்த்து அவர் சொல்றார், அன்கான அதாவது இப்னு அம்மதி, உங்களுடைய அதாவது தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால இந்த தீர்ப்பை சொன்னீங்கன்னு கேட்கிறார் ரசூலுல்லாஹ். எப்படி கேட்டாரு, உங்கள் தந்தையுடைய சகோதரியுடைய மகன் என்பதனால, சஃபியா ரலியல்லாஹு மகன் சுபைர், அதனால தானா நீங்க என்ன செஞ்சீங்க இந்த தீர்ப்பை சொன்னீங்க என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுபைரே, உங்கள் வரப்பு நிறையும் வரைக்கும் தண்ணீரை நிரப்புங்கள், பின்னர் மேலதிகமாக வருவதை என்ன செய்ய அடுத்தவர்களுக்கு விட்டு விடுங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடங்களில் எல்லாமே காலித் இப்னு வலீதுக்கு உரிமை உண்டு அந்த அரைவாசி பகுதியை எடுத்துட்டு அரைவாசி விடுறதுக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் சட்டத்தை சொன்னார். இங்கேயும் சுபைருக்கு உரிமை உண்டு முழுமையாக நிரப்பிவிட்டு அனுப்புவதற்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் நல்ல இதை சொன்னாங்க, ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளல. இது ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி தீர்ப்பு சொன்னார்கள் என்று வருது. என்ன காரணம் என்றால், நீர்நிலை பொங்கினால் முதலாவது பாதிக்கப்படுவது எது தெரியுமா, சுபைர் இப்னு அவ்வாமுடைய வயல். அதனுடைய பாதிப்பு முடிந்த பின்னால் தான் அடுத்த வயல் என்ன செய்யும் பாதிக்கும். ஒரு சுனாமி என்று வந்தா முதலாவது பாதிக்கப்படுற யார் தெரியுமா, அந்த கடலோரத்துல உள்ளவர். அது தாண்டித்தான் அடுத்தவன் என்ன செய்வான் பாதிக்கப்படுவான். பாதிப்புகளுக்கு ஏற்ப நன்மைகளும் என்ன செய்வாங்க
அதாவது இந்த இஸ்லாம் பகிர்ந்து கொடுக்கும். பாதிப்புகளுக்கு ஏற்பத்தான் ஒரு மனிதனுடைய அந்த தவறுகளும் நன்மைகளுக்கு ஏற்பத்தான் அவருடைய தீமைகளும் என்ன செய்யணும், பகிரப்பட வேண்டும். இந்த அடிப்படையை மட்டும் நம்ம புரிந்திருந்தோம் என்றா 50க்கு 50 என்று பார்த்திருக்க மாட்டோம். விளங்கிட்டா? சரிக்கு சரி பிழைக்கு பிழை என்று பார்க்க மாட்டோம். எனக்காக இவர் எவ்வளவு சுமந்தவர், அவர் எனக்கு ஒரு 10 தவறு விடுவதில் தவறு என்ன இல்லை. இதுதானே நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம பிள்ளைகிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். பாப்பா என்றதுக்காக உனக்கு 4 சபர் பண்ணலாம் நினைக்கிறோமா இல்லையா? இதுதான் நமக்கு முந்தைய அனுபவசாலிகள், வயசாளிகள், மூத்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.